பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் கூட 13ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். Proverbs chapter 30 verses 8 and 9. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த இடத்துல தேவ மனிதனாகிய இந்த அருமையான இந்த ஆகூரின் உபதேசங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் அவர் ஒரு ஜெபம், ஒரு மனு, ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் அவர் ஜெபம் பண்ணுறார். என்ன ரிக்வெஸ்ட் தெரியுமா? மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்திருங்க ஆண்டவரே. நான் மாயையான ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது, பொய்யான ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாதப்பா. அடுத்ததாக அவர் ஜெபிக்கிறாரு, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுக்காதீங்க. சரி, தரித்திரத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. ஆனால் இங்கே இவர் எப்படி ஜெபிக்கிறாரு? ஐஸ்வர்யமும் வேண்டாம். இன்றைக்கி நம்ம தரித்திரமாக இருக்கிறத நம்ம யாரும் லைக் பண்ண மாட்டோம், ஆனால் நம்ம ஐஸ்வர்யத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம், அப்படி தானே? ஆனால் இவர் எப்படி ஜெபிக்கிறாரு? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப ஐஸ்வர்யம் கொடுத்துட்டிங்கன்னா நான் பரிபூரணம் அடைஞ்சிருவேன் ஆண்டவரே. நான் பரிபூரணம் அடைஞ்சிட்டேன்னா நான் ஆண்டவரே உங்களை மறுதலிச்சிருவேன். நான் பரிபூரணம் அடைந்து கர்த்தரை மறுதலித்து, கர்த்தர் யார்? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இல்லையா? எல்லாமே இருக்குது, எனக்கு எதுக்கு ஆண்டவர்? இன்றைக்கி நம்ம ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம், இல்லை ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறோம், இல்லை சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ சர்ச்சா, இந்த மாதிரி ப்ரேயர்ஸா, ஏதாவது தேவையுள்ளவங்களுக்கு தான் அதெல்லாம். ஒரு வேளை சிக்காக இருக்கிறவங்க அவங்க போய் சர்ச்சில் போய் ப்ரே பண்ணுவாங்க, வேலை இல்லைனா போவாங்க, பணம் இல்லைனா போவாங்க, குடும்பத்தில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னா தான் சர்ச்சுக்கு போவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, காட் அவங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்கிற அநேகரை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் பரிபூர்ணம் அடைஞ்சிட்டேன், அதனால் எனக்கு கர்த்தர் வேண்டாம். ஹூ இஸ் காட்? கர்த்தர் அவர் யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் போயிடக்கூடாது ஆண்டவரே. இது எவ்வளோ ஒரு உண்மையான ஜெபம் இல்லை பிரியமானவர்கள்? எவ்வளோ சின்சியராக அவர் ஜெபிக்கிறார் இல்லையா? நம்ம அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவரே எனக்கு டூ மச்சாக நீங்கள் கொடுத்துடாதீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்குறீங்கப்பா, கார் வசதிகள் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, நிறைவாக வச்சுருக்குறீங்க, தேங்க்யூ லார்ட். எப்போவுமே நான் இதுக்கு நன்றியாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நான் ரொம்ப எனக்கு கொடுத்து கடைசியில் என் நிலைமையே மாறிடக்கூடாது, நான் உங்களை விட்டுறக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நீங்கள் தான்ப்பா. இந்த ஐஸ்வர்யமோ சொத்தோ சுகமோ, எனக்கு இருக்கிற செல்வாக்குகளோ, எனக்கு இருக்கிற பேர் புகழ், இதெல்லாத்தையும் விட நீங்கள் தான்ப்பா எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு மைண்டு நமக்கு இருக்குதா பிரியமானவர்களே? இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த மனசு இல்லை. கஷ்ட நேரத்தில் ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க, தேவையுள்ள நேரத்தில் ஆண்டவரிடத்தில் வருகிறாங்க. இன்றைக்கி அருமையான சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க இல்லையா? எத்தனை வருடங்களாய் குழந்தை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி ஆண்டவர் குழந்தைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தைகளோடு கூட சேர்ந்து அவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க. அது அல்லவா சாட்சி? அது அல்லவா தேவனுக்கு பிரியமான ஒரு சாட்சி இல்லையா? இன்றைக்கி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், வேலை இல்லைன்னா சர்ச்சுக்கு வராங்க, பணம் இல்லைன்னா, ஏதோ சுகம் இல்லைன்னா, ஆனால் எல்லாம் வந்த பிறகு நம்ம வருகிறோமா? திருப்பி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோமா? முந்தி வந்ததை விட, முந்தி நான் ஜெபித்ததை விட இன்றைக்கி நான் அதிகமாக ஜெபிக்கணும் இல்லையா? முந்தி நான் கொடுத்ததை விட இன்றைக்கி நான் அதிகமாக கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா ஆண்டவருடைய அன்பை ருசிச்சிருக்கிறேனே, தேவன் எனக்கு செய்த நன்மையை நான் ருசித்து நான் ஆண்டவருக்கு நன்றி மறவாதவர்களாக எப்போவுமே நம்ம இருக்கணும். என்கிட்ட இருக்கிறது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு இருக்கிற கார், என் பிள்ளைங்க, என் குடும்பம், எனக்கு இருக்கிற பேர் புகழ், எனக்கு இருக்கிற சுகம், எனக்கு இருக்கிற ஆரோக்கியம், எனக்கு இருக்கிற குடும்ப உறவுகள், எல்லா நன்மையும் தேவனிடத்திலிருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன். அந்த தேவன் எனக்கு இல்லைன்னா இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம எப்பொழுதும் நம்ம மைண்டில் கர்த்தரை நம்ம மறுதலிச்சிடவே கூடாது பிரியமானவர்களே. எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் தான் நமக்கு எல்லாம். ஆமேன். அதான் அவர் சொல்கிறாரு, நான் ஐஸ்வர்யவான் ஆகி
நான் ரொம்ப பரிபூரணமான பிறகு கர்த்தர் யார் என்று சொல்லி நான் மறுதலிச்சிடக்கூடாது. அதனால ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஆண்டவரே, நான் தரித்திரமும் எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் தரித்திரப்பட்டு திருடிட்டேன்னா, ரொம்ப தேவை வந்து என்கிட்ட பணமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, யாருமே எனக்கு கொடுக்க இல்லை, நான் போய் திருடி ஒருவேளை உங்கள் நாமத்தை நான் தூஷிச்சிடக்கூடாது ஆண்டவரே, உங்களோட நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. உன் பேர் என்ன? ஓ கிறிஸ்தவளா, ஒரு கர்த்தரை நம்புகிற பிள்ளையா, நீயா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி உங்களை யாரும் தூஷிக்கக்கூடாது. அதனால் எனக்கு தரித்திரமும் வேண்டாம். என்னுடைய படியை அளந்து எனக்கு போஷித்தர். எனக்குன்னு ஒரு படி, எனக்குன்னு ஒரு போர்ஷன், அதை அளந்து கொடுங்க ஆண்டவரே. நான் அது முடிஞ்ச உடனே திருப்பி உங்ககிட்டயே வந்துடுறேன். எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம் இல்லை பிரியமானவர்களே? எனக்கு எத்தனை பேர் நம்ம இப்படியா ஜெபிக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய படியை அளந்து எனக்கு போஷிங்க. மாயும் வேண்டாம், பொய் வசனிப்பும் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் தூரப்படுத்துங்கப்பா. நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்னாலேயும் மனிதங்களுக்கு முன்னாலேயும் நான் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது. போலியான ஒரு வேஷம் போட்ட வாழ்க்கை நான் வாழக்கூடாதுப்பா. ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு அருமையான ஜெபத்தை இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம ஜெபம் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது? ஆண்டவரை பார்த்து நம்ம எப்படியா ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை, என் படியை அளந்து எனக்கு என்னை போஷி தரணும். எனக்குன்னு ஒரு போர்ஷன் இல்லை, சில படி இவ்வளோதான், உனக்கு இவ்வளோதான் இன்னைக்கு அப்படின்னு கொடுத்தா அதை வச்சு நம்ம சமாளிப்போம்ல. இன்னைக்கு பாருங்களேன், ஒரு $100 வச்சுக்கோங்களேன். இந்த $100 பட்ஜெட்டில் நீ எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம கையில் ஒரு பணத்தை கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்குள்ளே நம்ம வாங்கிக்கிறோம். அப்போ அது முடிஞ்ச போது திருப்பி கொடுத்தவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்குறோம். அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை பெற்றோராக இருக்கலாம். எனக்கு கொடுத்த அந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு, எனக்கு அடுத்த தேவை இருக்குது, நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், அந்த அனுபவம். இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் ஃபுட், எனக்கு தேவையான எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்போ நாளைக்கு நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட போவேன். அவன் யார்? எனக்கு என்னுடைய பரம தகப்பன், என்னுடைய தந்தை. அந்த மாதிரி ஆண்டவரோடு டிபெண்ட் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை அனுபவம். இன்றைக்கி காலையில் நம்ம வந்தோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஒரு வார்த்தை என்கிற மன்னாவை நம்ம ஆண்டவர் கொடுத்தாரு. ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த நாள் முழுசும் எனக்கு இந்த மன்னா போதும், இந்த அப்பம் போதும், தேவனுடைய வார்த்தை போதும். ஆனால் திரும்பி அடுத்த நாள் நான் திருப்பி தேவ சமூகத்துக்கு வர்றேன். ஏன்னா அது புது நாள், புது சேலஞ்சஸ், புதுசான பல பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த நாளுக்கு வேண்டிய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய உங்களுடைய மன்னா வேணும் ஆண்டவரே. இந்த நாளுக்கு எனக்கு வேண்டிய உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நன்மை, உங்களுடைய பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. நேற்று ஃபுல்லாக என்னை பாதுகாத்தீங்கப்பா, நேற்று ஃபுல்லாக என்னை ஆசீர்வதிச்சிங்க, என் குடும்பத்தை நடத்துனீங்க. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் வேணும் ஆண்டவரே. இப்போ ஆண்டவரை நான் என்ன பண்ணுறேன்? நான் டிபெண்ட் பண்ணுறேன். என்ன சுச்சுவேஷன், நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும், நான் நல்லா சுகமாக இருந்தாலும் சரி, எனக்கு ஜீசஸ் வேணும், எனக்கு இயேசு வேணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவம் இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நீதிபதிகள் 30:8-9 வசனங்கள். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?